ஆட்டோவில் தவறவிட்ட 1 பவுண்ட் பிரேஸ்லெட் உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் கோவையில் நெகிழ்ச்சி. நேர்மை என்பது விற்பனைக்கு அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் கோயமுத்தூரில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் செய்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கணபதி பாரதி நகரை சேர்ந்த கௌசல்யா சீனிவாசன் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது குடும்பத்துடன் 100 அடி சாலையில் உள்ள கடைக்கு செல்வதற்காக சரவணம்பட்டி பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரது ஆட்டோவை 2 மணி நேரம் வாடகைக்கு எடுத்து சென்றுள்ளார். வீட்டிற்கு திரும்பிய பிறகு கௌசல்யா தனது கையில் அணிந்திருந்த 1 பவுண்ட் தங்க பிரேஸ்லெட் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் தனது வாகனத்தை சுத்தம் செய்த போது இருக்கையின் ஓரத்தில் 1 பவுண்ட் தங்க பிரேஸ்லெட் கிடப்பதை கண்டுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை விண்ணை தொட்டு வரும் நிலையில் அந்த நகையின் மீது ஆசைப்படாமல் உடனடியாக சக ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து கொண்டு கௌசல்யாவின் வீட்டிற்கு நேரடியாக விரைந்துள்ளார். அங்கு தனது நகையை தொலைத்துவிட்டு தவித்துக் கொண்டிருந்த கௌசல்யா சீனிவாசன் குடும்பத்தினரிடம் அந்த பிரேஸ்லெட்டை பத்திரமாக ஒப்படைத்தார். தங்கள் வாழ்வாதாரமாக கடுமையாக உழைக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களில் மணிகண்டன் போன்ற நேர்மையான மனிதர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என்பது கோவை மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.